சார் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்துட்டு குழந்தைங்களா இருக்கட்டும் சரி, பெரியவங்களா இருக்கட்டும் சரி, நெறையா நோயால பாதிச்சிருக்காங்க. அது குறிப்பா ஃபுட்டால தான் வந்து அவங்க பாதிச்சிருக்காங்க. இது ஏன் எந்த ஃபுட்டால இவங்க பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபுட்டு அனைத்துமே வந்து பாதிப்பு தான். இந்த ஃபுட்டு தான் அப்படின்றதே இன்னைக்கு சொல்ல முடியாத நிலைமையில நம்ம இருக்கிறோம். பொதுவா நாம வந்து அதிகமா வந்து வறுத்தது, பொரிச்சது, எண்ணெய் பொருளு இப்படி தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்றது ஒரு இயற்கைத்தனமான உணவு பழக்கங்கள் இல்லை. பொதுவாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பச்சை காய்கறிகள் நல்லாவே அதில் நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணிட்டு சாப்பிடக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கலாம். அதே மாதிரி பழைய சாதங்கள், கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ், அடுத்து பார்த்தீங்கன்னா நட்ஸில் முளைக்கட்டின தானியங்களை வந்து கண்டிப்பாக பச்சை பயிறு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜீரணம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு உணவு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து காய்கறி, கீரை சூப், இந்த முருங்கைக்கீரையை விட உலகத்தில் மிக முருங்கைக்கீரை, அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. அகத்திக்கீரை வந்து நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை முருங்கைக்கீரை சூப்பை வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த உணவு பழக்கத்தெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். அதே மாதிரி அதிகமாக இந்த பாரம்பரிய அரிசியில் வந்து பொங்கல் செய்கிறது. பொங்கல் செய்யும்போது அதில் என்னென்னா பாசி பச்சைப்பயிறு போடுவாங்க, பச்சை பருப்பு போடுவாங்க. அதனால உங்களுக்கு நிறையா அதில் முந்திரியெல்லாம் போடும்போது உங்களுக்கு நிறைய புரதச்சத்தும் நல்ல, அதனால தான் இந்த மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம தமிழகத்தில் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ உணவு பழக்கங்கள் இந்த கேழ்வரகு தோசை, கம்பு தோசை, கம்மங்களி, கேழ்வரகு களி, ஸோ இந்த மாதிரி உணவு பழக்கத்தை வந்து ஏன் நம்ம எடுக்கக்கூடாது? எல்லா உணவும் கெட்டு போச்சுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா உணவால் தான் நோய் வந்துச்சுன்னு நம்ம சொல்லும் போது உணவை நம்ம ஆரோக்கியமாக மாற்றுறதுக்கான வழிமுறையை எடுக்கிறோமா? ஒருவேளை நான் கெட்ட உணவு சாப்பிட்டுட்டீங்க, அடுத்த வேளை ஒரு பழ உணவு சாப்பிட்டுட்டு ஏன் நம்ம முதல் செய்த அந்த கழிவன்னிக்கு ஆரோக்கியம் வாழலாம்ல? முதல்ல பசியை உணர்ந்து சாப்பிட்றோமா, தாகம் எடுத்து தண்ணி குடிக்கிறோமா, இரவு சீக்கிரம் தூங்குறோமா, இந்த அடிப்படை செஞ்சாவே இந்த உடல் ஆரோக்கியம் பெறுங்க.